ரிஷபராசிக்கு இந்த வருஷம் ஆரம்பமே குருபலத்தோடு இருக்குது. அதனால் கண்டிப்பாக திருமணம் ஆகாத ரிஷபராசியில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக திருமணம் நடக்கும். 4ஆம் இடத்துல கேது பகவான் இருப்பது நண்பர்கள் உறவினர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் வந்தாலும் அதை நீங்கள் சமாளிக்கக்கூடிய அளவு தான் இருக்கும். பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. இந்த வருஷம் நீங்கள் எந்த தொழில் செய்வர்களாக இருந்தாலும் அந்த தொழில் நல்ல விருத்திங்கிறது உண்டு. எக்ஸ்போர்ட் தொழில் செய்வர்களுக்கு அதிகப்படியான லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அது மாத்திரமில்லாமல் இந்த வருஷத்தில் வெளிநாட்டு வேலை விரும்புகின்ற உத்தியோகஸ்தர்களுக்கு வெளிநாட்டு வேலை கிடைக்கும். ஊதிய உயர்வு மிக மிக அதிகமாக இந்த வருஷம் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இருக்கிறது. இந்த வருஷம் 10ஆம் இடத்துல ராகுபவன் இருக்கிறனால தொழில்துறையில் அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். இந்த வருஷம் திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் மே மாதத்திற்குள் முடிவாகி 2 மாதத்திலேயே திருமணம் நடக்கணும். நீங்கள் ரொம்ப லேட் பண்ணிங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்தில் உங்கள் பேச்சினாலேயோ அல்லது குடும்பத்தாருடைய பேச்சினாலேயோ உங்களுக்கு திருமணம் தடைப்படுவதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது.